ஒரு தாட்டுக்கும் இன்னொரு தாட்டுக்கும் நடுவுல வந்து கேப் வரும். அதுக்கப்புறம் அது வந்து பாஸ் ஆகும். அந்த பாஸ் ஆகுற மொமெண்ட்ல வந்து உங்களோட கம்ப்ளீட் செல்ஃப் அந்த பீயிங்க வந்து உங்களால உணர முடியும். நம்மளோட அவேர்னஸ நாம ரேஸ் பண்ணிக்கிறதுக்கான முதல் புள்ளியே வந்து டிட்டாச்மெண்ட் தான். இந்த மனதுடைய குரல் வந்து அடங்கும் போதுதான் ஆன்மாவினுடைய குரல் வந்து கேட்கும். இன்னர் வாய்ஸ் மூலியமா தான் நம்மளுடைய கரண்ட் கார்மிக் சிச்சுவேஷன்ஸ்க்கு நம்மளுக்கு சொல்யூஷன்ஸ் வந்து தெரியும். எண்ணங்களால் உருவாகப்படும் கர்மா அப்படிங்கிற ஒரு பகுதியில அதனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளையே அறியாம அன்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து நம்மளுக்கு எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு. புதுதா வந்து நம்ம அந்த எண்ணங்கள்னால எந்த கர்மாவும் உருவாக்காம இருக்கிறதுக்கும், ஆல்ரெடி சேர்த்து வச்சுக்கிட்ட கர்மாவ நம்ம வந்து எப்படி கழிக்கிறது, எண்ணங்களால் நம்ம சேர்த்த கர்மாவை எப்படி வந்து தீர்க்கிறது, புதிதாக எந்த கர்மாவும் வந்து சேர்க்காம எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது எல்லாமே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட்டடா தான் இருக்கும். இது வந்து ஒரு ரிப்பிட்டேட்டிவான பாயிண்ட்ஸ் மாதிரி இருக்கலாம். ஆனா ஒரு தடவையும் அது வெவ்வேறு கோணத்துல அந்த மையப்புள்ளிய நோக்கி எப்படி போகுதுங்கிறத தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சோ அப்படி வந்து முதலாவதா வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த மனத வந்து புத்திசாலித்தனமா பயன்படுத்த கத்துக்கோங்க. அதாவது யூஸ் த மைண்ட் இன்டெலிஜென்ட்லி அப்படின்றாங்க. மனமே நாம தான். அந்த மனதுல எழக்கூடிய எண்ணங்கள் நாம தான். அந்த எண்ணங்கள்னால் உருவாகக்கூடிய உணர்ச்சிகள் நாம தான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்ப அந்த மைண்ட நாம எப்படி உபயோகப்படுத்த முடியும் அப்படின்னா, நாம அதுல இருந்து விலகும் போதுதான் நாம மைண்ட உபயோகப்படுத்துறோமா, இல்ல மைண்ட் நம்மள உபயோகப்படுத்துதா அப்படிங்கறது வந்து தெரியும். சரி, இப்ப இது வந்து விலகி நிக்கிறதுங்கிறது பொதுவா நம்மளுக்கு வந்து தெரியும். ஆனா இந்த எப்படி புத்திசாலித்தனமா பயன்படுத்துறதுங்கிறது பார்க்கலாம். விலகி நிக்கிறத பத்தி ஃபர்தரா டீடைல்டா பார்க்கலாம். நம்ம எந்த வழியில அத உபயோகப்படுத்துறோமோ, அதுதான் வந்து தீர்மானிக்கும். அதுல வந்து சிறைப்பட்டு இருக்கோமா, இல்ல அத வந்து ஒரு நம்ம எப்படி கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கணுமோ, நம்முடைய சுயத்தினுடைய நலத்துக்காகவும், சுற்றுப்புறத்துல இருக்கிறவங்களோட நலத்துக்காகவும், அதாவது ஓவரால் நம்ம என்டயர் இந்த கான்ஷியஸ்னஸோட ஒரு குரோத்துக்காக நம்ம யூஸ் பண்றோமா அப்படிங்கிறது வந்து நம்ம அதை யூஸ் பண்ற விதத்திலே வந்து தெரிஞ்சிடும். எப்படின்னா நிறைய வந்து நம்ம தேவையில்லாததை யோசிச்சு நம்ம ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, ஃபியர், ஜட்மெண்ட்ஸ் இதெல்லாம் வச்சிருக்கிறதுனால என்ன ஆகும்னா ஃபுல்லி லோடட் வித் இந்த தாட்ஸ்னால தான் இந்த தாட்ஸ் தான் ரெப்பிடேட்டிவா வந்துட்டு இருக்கும். அப்ப என்ன ஆகும், அந்த மைண்டோட அந்த வெயிட் வந்து கூடிக்கிட்டே போகும். ஏன்னா இந்த தாட்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, தாட்ஸ் எப்படி வருது, ஃபீலிங்ஸ்ல இருந்து வருது. ஃபீலிங்ஸ் எப்படி வருது, டெண்டன்சி என்ன டெண்டன்சி இருக்கோ அதுல இருந்து வருது. ஆனா அந்த ஃபீலிங்ஸையும் டெண்டன்சியும் ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கிறது எது, தாட்ஸ் தான். சோ அப்ப அந்த தாட்ஸ் வந்து ரிப்பிட்டேட்டிவா யோசிக்கிறதுனால என்ன ஆகும்னா, அதனுடைய அந்த கிளவுட்ஸ் வந்து அங்க கூடிடுது. அந்த கிளவுட்ஸ் வந்து அங்க அடர்த்தியா இருக்கும்போது, அந்த மேகக்கூட்டங்கள் மாதிரி அடர்த்தியா அங்க இருக்கும்போது என்ன ஆகும்னா, அது வந்து ஒரு கட்டத்துல வெடிச்சு அது வந்து சிதறதுதான் இமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரிப்பீட்டடா அந்த எண்ணங்கள் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. நாம அதை அலோ பண்றோம். அலோ பண்ணி அதனுடைய ஃப்ளோலே போக விடுறோம்னா, அது அப்படியே எமோஷன்ஸோட வந்து அது வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்மளையே அறியாம அன்கான்சியஸ் பேட்டர்ன்ல ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். சோ இதனால வந்து நம்ம மைண்ட வந்து நாம யூஸ் பண்ணல, மைண்ட் தான் நம்மள யூஸ் பண்ணதுங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் கான்ஸ்டன்டா வந்து மைண்டுக்கு வந்து நெகட்டிவான இன்ஃபர்மேஷனே ஃபீட் பண்றது, தேவையில்லாத இன்ஃபர்மேஷன். எப்படி நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு தாட் அத பத்தி நம்ம வந்து நம்மளுக்கு வருது, இந்த தாட் நம்மளுக்கு தேவையா இல்லையான்னு ஒரு நம்ம கேள்வி ஒண்ணு கேட்கும் போது அது என்ன ஆகும்னா, அது தேவை இல்லைன்னு முடிவாயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதோட நின்னுடும். இது தேவையானதுன்னா எந்த வகையில தேவை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நாம அதை யோசிப்போம். ஆனா இதுவே தேவையில்லாத எண்ணங்கள்ன்ற போது அந்த கேள்வி நம்மளுக்கு எழும்போதே அந்த தாட்ஸோட வீரியம், அதாவது நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் நம்ம ஃபீட் பண்ணும்போது என்ன ஆகுன்றாங்க, அந்த வீரியமே வந்து நம்மளோட கேள்வியே சிதைக்கிற அளவுக்கு வரும்ன்றாங்க. சோ அப்ப வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம விழிப்புணர்வு லெவல் வந்து கம்மியாயிடும். நம்மளோட எனர்ஜியை வந்து அது ட்ரெயின் பண்ணிடும்ன்றாங்க. எனர்ஜி இருந்தா மட்டும்தான் நம்ம கான்சியஸா விழிப்புணர்வா இருக்க முடியும். எனர்ஜி அதை ட்ரெயின் பண்ணுங்கிற பட்சத்துல என்ன ஆகும்னா, அது நம்மள ஓவர்டேக் பண்ண ஆரம்பிக்கும். சோ அது வந்து ஒரு ராட் மாதிரி, தொற்று மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு நெகட்டிவ் தாட் வந்ததுன்னா அப்படியே லைனா அந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் அப்படியே வந்துரும், சூழப்பட்டுரும். அப்புறம் அது தாட்ஸ் வந்து நிறைய ஆகி அந்த கிளவுட் ஃபார்மேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அதுல இருந்து அந்த இமோஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி நெகட்டிவ் இமோஷன்ஸ் வந்து நிறைய வந்து சூழ ஆரம்பிச்சிடும். சோ மைண்டுனாலே அது என்ன ஆகும், நம்மளோட மைண்ட் ஃபுல்லா அந்த நெகட்டிவ் தாட்ஸ் இமோஷன்ஸ் இருக்கும்போது
அது டைரக்டா எங்க அஃபெக்ட் பண்ணும், நம்மளோட பீயிங் அஃபெக்ட் பண்ணணும், நம்ம பாடியை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ நம்ம ஃபுல்லாவே அப்படியே அந்த அந்த அதிர்வே எப்படி இருக்கும்னா கம்ப்ளீட்டா நெகட்டிவா இருக்கும். அந்த ஃப்ரீக்வன்சி, நம்ம இருக்கிற ஃப்ரீக்வன்சி, அந்த அதிர்வே வந்து கம்ப்ளீட்டா நெகட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதை வந்து ஓவர் கம் பண்றது எப்படி அப்படின்னா, நாம வந்து விலகி நின்று கேள்வி கேட்கணும். வாழ்க்கையில வர சிச்சுவேஷன்ஸ், தாட்ஸ் எதுவுமே இந்த பிறவியில இல்ல ஒரு இந்த காலகட்டத்துல முடிவானது கிடையாது. ஜென்ம ஜென்மமா நம்ம சேர்த்து வச்சுக்கிட்ட அந்த ஒரு பதிவுகள் தான் சோல் ரெக்கார்டிங்ல இருந்து அந்த தாட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு. அந்த நிகழ்வுகளுடைய ஒரு ஞாபகம், மெமரி, அது வந்து நம்மளுக்கு வந்துட்டே இருக்கு. சோ அத வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. எதை கண்ட்ரோல் பண்ணலாம்னா, அந்த தாட்ஸ நான் எடுத்து அத வந்து செயல்படுத்த போறேனா, அந்த தாட்ஸ்க்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க போறேனா இல்லையா அப்படிங்கறத வச்சு நம்ம வந்து செயல்படலாம். சோ எப்போ நம்ம பாசிட்டிவா ஊக்கமளிக்கிற மாதிரி ஒரு ஒரு பாசிட்டிவ் நரிஷ்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நிறைய நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ், தேவையான லிமிட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த மாதிரி கொடுக்கும் போது நம்ம வந்து மைண்ட வந்து கரெக்டா யூஸ் பண்றோம். தேவையான இன்ஃபர்மேஷன் எப்ப கொடுப்போம், ஒரு கான்சியஸ்னஸா நம்மளுடைய தேவையை நம்ம உணரும் போது அந்த தேவைக்கு உட்பட்டு தான் இந்த மனம் செயல்படுதுங்கிறத உணர்ந்ததுக்கு அப்புறமா அந்த மனது வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய கட்டுப்பாட்டுல வந்துரும். நாம வந்து அது தேவையான பொழுதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. அடுத்த வர அந்த ஒரு 4-5 பாயிண்ட்டும் வந்து அதை எஃபிஷியன்டா பண்ணாலே நம்ம மைண்ட வந்து கரெக்டா யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது. சோ ரெண்டாவது வந்து என்னன்னா, இந்த திங்க் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றது. இது என்ன திங்க் பாசிட்டிவ்? மைண்ட்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் தான் இருக்கும். அது ஏன் பாசிட்டிவ் வந்து நிறைய நம்ம யோசிச்சுட்டே இருக்கணும்? நெகட்டிவ்ஸ் வந்து வரதானே செய்யுது. அப்படின்னா நெகட்டிவ்ஸ் வருது. முன்னாடி சொன்ன மாதிரி நெகட்டிவ்ஸ் வந்து நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. அது எதனால வருது, யாரால வருது, அதுக்கு யாரு காரணங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனா அதை ஓவர் கம் பண்றதுக்கு அதோட சண்டை போட்டு அதை ஓவர் அனாலிசிஸ் பண்ணி அது ஏன் வருதுன்ட்டு அதை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாக்குறதுனால அது வந்து இன்னும் மல்டிப்ளை தான் ஆகும். நம்ம வந்து யாரு, நம்ம வந்து ஒரு கான்சியஸ்னஸ், ஒரு எனர்ஜி. நம்ம வந்து அந்த கவனம், போக்கஸ், எங்க நம்மளோட கவனம் போதோ அங்க நாமளே போறோம்னு அர்த்தம். எங்க நம்மளோட போக்கஸ் போகுதோ அங்க நம்மளோட பீயிங் அங்க பிரசன்டா இருக்கு. சோ நாம பிரசன்ஸ் தான். ஆனா அந்த பிரசன்ஸ் வந்து நம்மளுடைய கான்சியஸ்க்காக நம்ம யூஸ் பண்றோமா அப்படிங்கறது தான் முக்கியம். நம்மளோட பிரசன்ஸ், நம்மளோட போக்கஸ் எங்க போகுதுன்னா நெகட்டிவ்ல போய் நம்ம பிரசன்டா இருக்கும் போது எங்க அந்த பிரசன்ட் இருக்கோ அங்க எனர்ஜி வரும். அது வந்து ஆம்பிளிஃபை ஆகும், அது வந்து மல்டிப்ளை ஆகும். அப்ப நெகட்டிவா இருக்கிறதுக்கு வந்து ஓவர் அனலைஸ் பண்ணி அதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கும்போது அது வந்து ஜாஸ்தி ஆகும். அப்ப என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய தாக்கம் தான் ஜாஸ்தியா இருக்கும். சோ இப்ப நம்ம என்ன பண்ணணும், நிறைய வந்து பாசிட்டிவா வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படி வந்து அது பண்ண முடியும்? எனக்கு பாசிட்டிவா என்னால யோசிக்க முடியல, ஃபுல்லா வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டா தான் இருக்கேன். எப்படி என்னால வந்து பாசிட்டிவா வந்து நான் யோசிக்க முடியும்? ஏன் யோசிக்கணும் முதல்ல அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பண்ணது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்குன்னா இப்ப பண்ண போறதும் நம்மளுக்கு ரெக்கார்டிங்ல போய் சேரும் இல்லையா, மெமரி எல்லாம். சோ அதுதான் இன்னைக்கு ரெக்கார்ட் ஆறதுதான் நாளைக்கும் வரப்போகுது. அப்போ என்ன பண்ணணும், அத வந்து இன்னைக்கு என்னால மேக்சிமம் என்ன முடியுமோ, என்னுடைய பொட்டன்ஷியல்ல எந்த அளவுக்கு என்னால பாசிட்டிவா இருக்க முடியுமோ அந்த பெஸ்ட் பாசிட்டிவ் பிரசன்ஸ் வந்து நாங்க கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது இன்னைக்கு என்னால 100% என்னால கொடுக்க முடியாம இருக்கலாம். ஆனா ஒரு 10% கொடுக்க முடிஞ்சுன்னா 10% நான் கொடுக்கணும். இன்னைக்கு கொடுக்குற அந்த 10% நாளைக்கு அது 25% மாறும். சோ அப்படியே வந்து அது மல்டிப்ளை ஆயிட்டே போகும். சோ அந்த நெகட்டிவிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம பாசிட்டிவிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கொடுக்க பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து என்ன பண்ணும்னா நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அப்படியே போகும். அது வரும், அது பாட்டுக்கு இருக்கும், தன்னை யாரும் கவனிக்கலன்றப்போ அது அப்படியே வந்து போயிடும். தாட்ஸ் எல்லாமே வந்து அட்டென்ஷன் சீக்கிங் தான். நம்மளோட அட்டென்ஷனை சீக் பண்ணி தான் அந்த தாட்ஸ் வந்து அங்க வந்து டான்ஸ் ஆடி. இந்த நேரத்துல ஒரு தாட் வந்து எனக்கு பிரதானமா அப்படி வந்து அவ்வளவு ஃபெரோஷியஸா வருதுன்னா அது வரும்போது நம்மளுக்கு தெரியும்ல, ஒரு நெகட்டிவான ஒரு தாட்ஸ் வரும்போது, நெகட்டிவ் இமோஷன் வரும்போது ஏன் அவ்வளவு ஒரு தாக்கத்தோட வருதுன்னா அப்பதான் நாம அதுக்கு ஆக்ட் பண்ணுவோங்கிறதுனால தான். நம்மள சேலஞ்ச் பண்றதுக்காக தான் அது அப்படி வருது. ஆனா நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, அது எந்த வீரியத்துல வருதோ அந்த வீரியத்தை நாம ஜஸ்ட் கவனிக்கணும். அது கூட வந்து போட்டி போடக்கூடாது, சண்டை போடக்கூடாது. சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஒரு பாயிண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒரு ஒரு பாயிண்ட்டும் எதை வந்து குறிக்குதுன்னா எதுக்காக நம்ம விழிப்புணர்வா இருக்கணுங்கிறது ஒரு ஒரு ஆங்கிள் இருந்தும் பாக்குற மாதிரி. விழிப்புணர்வா இருக்கணும், நம்ம அவேர்னஸ் ரைஸ் பண்ணணுங்கிறது பாயிண்ட் வந்து நம்மளுக்கு எல்லாம் தெரியுது. ஆனா எந்தெந்த வழியில இதெல்லாம் பண்றதுனால நம்ம விழிப்புணர்வா இருக்க முடியும். நம்ம ஏன் விழிப்புணர்வா இருக்கணும்னா இப்படியெல்லாம் வந்து நம்மளுக்கு நடக்கணுங்கிறதுக்காக இந்த இந்த வழியில நம்ம விழிப்புணர்வை ஏத்திக்கலாம் அப்படிங்கிறது. டூ அண்ட் ஃப்ரோ
அப்படி யோசிச்சுக்கோங்க. சோ இது வந்து பாசிட்டிவா நம்ம வந்து ஃபீட் பண்ண நாட்டுல எவ்வளவோ வந்து நெகட்டிவா நடக்குது, ஃபேமிலில நடக்குது. ஓகே, இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் பார்ட் ஆஃப் த லைஃப். பட் நான் என்ன அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண போறேன்? என்னோட ரெஸ்பான்ஸ் என்ன? என் கண்ட்ரோல் என்னோட ரெஸ்பான்ஸ்ல தான் இருக்கு. சோ என்னோட ரெஸ்பான்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்க போதா, நெகட்டிவா இருக்க போதா? சோ நான் எப்போ வந்து நெகட்டிவா ரெஸ்பாண்ட் பண்ண போறேனோ, அது வந்து பேடா, ரைட்டா அப்படிங்கிற கொஸ்டின் இங்க இல்ல. என்ன எனக்கு வருதோ அப்படியே நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன், ரியாக்ட் பண்ணுவேன் அப்படின்னா, நான் என் கண்ட்ரோல்ல இல்லன்னு அர்த்தம். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அது சரியா தப்பாங்கிறத விட, இங்க விஷயம் என்னன்னா, என் கண்ட்ரோல்ல நான் இருக்கேனா, எண்ணங்களின் கண்ட்ரோல்ல நான் இருக்கேனா அப்படிங்கிறது தான் இங்க வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு வந்து இந்த காசிப் அவாய்ட் பண்றது, தேவையில்லாம வந்து நெறைய வந்து இந்த டிப்ரசிவான கன்டென்ட் எல்லாம் வந்து படிப்பாங்க. ரொம்ப வந்து ஒரு மாரி பெக்யூலியர் கேஸஸா இருக்கும். ஆனா தேடி தேடி அத வந்து பார்த்து படிக்கிறது. ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம ஏதோ சேகரிக்கிறோம் அப்படிங்கிறது வேற. லைட்டா நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறது வேற. ஆனா அதுவே கியூரியஸா போய் எடுத்து எடுத்து படிக்கும்போது என்ன ஆகுது, நம்மள அது வந்து சுகர் கிரேவிங் மாதிரி. அந்த கிரேவிங் வந்து அங்க தூண்டுது. அது நம்மள அறியாமயே நடக்குது. அத நம்ம புரிஞ்சுக்கணும். படம்லாம் சூஸ் பண்றதே அந்த மாரி படமா சூஸ் பண்ணுவாங்க. பார்க்கறதே. த்ரில்லர் இதெல்லாம் ஓகே. பட் எப்பவுமே ஒரு மாதிரி ஒரு சைக்கோ படமா, இது எப்படி இவங்க பண்றாங்க? இவங்களுக்கு எப்படி இப்படி ஒரு யோசனை வருது? அது வந்து லைட்டர் ஆஸ்பெக்ட்ல ஃபைன். டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த சொசைட்டி நம்ம பார்க்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஆனா, ஒரு தடவ தெரிஞ்சுக்கலாம், 2 தடவ தெரிஞ்சுக்கலாம். கன்டினியூஸா அதையே நம்ம வந்து போயிட்டே இருக்கோம்னா, அங்க ஏதோ வந்து நம்ம மைண்ட் வந்து அங்க கிரேவ் பண்ணுதுன்னு அர்த்தம். சோ அத நம்ம புரிஞ்சுக்கணும். அங்க அதுக்கு வந்து நம்ம அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து குடுக்கக் கூடாது. சோ இது வந்து இந்த திங்க் பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்க்கிறோம். அடுத்தது வந்து என்னதான் வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் நெறைய வந்தாலுமே, நெகட்டிவ் தாட்ஸ் நெறைய வந்தாலுமே, தாட்ஸ் தான். அது வந்து கன்டினியூஸா நம்மள ஓட வச்சுட்டே இருக்கும். நம்மளோட எண்ண ஓட்டம் கன்டினியூஸா ஓட ஓட என்ன ஆகும்னா, நம்ம லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி வந்து அங்க இழுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு ரீசென்ட்டா நான் ஒரு இதுல வந்து பார்த்தேன் பாட்காஸ்ட்ல. சோ இந்த மனம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அகங்காரத்தினால அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கு. இதுதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு. மனம், உயிர், ஆன்மா. ஆன்மா தான் கான்ஷியஸ். இந்த உயிர் தான் வந்து லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி. அந்த உயிர் எங்கேருந்து வருது? ஆன்மா கிட்ட இருந்து வருது. அந்த உயிர் வந்து எதுக்கு வெயிட் பண்ணுது அப்படின்னா, இந்த மனம் வந்து அதனுடைய அடையாளத்தனத்த அத வந்து கைவிட்டுட்டு, இந்த லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜியோட போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயிர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனா, அந்த மனம் அப்படி வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த உயிர் வந்து ஆன்மாவோட போய் கலக்க முடியும். ஓகேவா? ஆனா இந்த உயிர் வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. இந்த மனம் என்ன பண்ணுதுன்னா, கன்டினியூஸா செயல்பட்டுட்டே இருக்கிறதுனால, அதுக்கு எனர்ஜி எங்கேருந்து வருது? உயிர்கிட்ட இருந்து தான் வருது. சோ உயிர் வந்து அம்மா மாதிரி, ஆன்மா வந்து அப்பா மாதிரி, இது மனம்ங்கிறது குழந்தை மாதிரி. சோ குழந்தை கேட்க கேட்க, இந்த அம்மா வந்து இல்லன்னு சொல்லாம அந்த எனர்ஜிய வந்து குடுத்துக்கிட்டே இருக்குமாம். சோ அப்ப கன்டினியூஸா அந்த தாட்ஸ் வந்து அந்த பி இட் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். தாட்ஸ் வந்து நம்ம சுத்த 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 அது என்ன ஆகும்னா, அந்த எனர்ஜிய வந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கும். சோ என்ன சொல்ல வராங்கன்னா, திங்க் லெஸ் அப்படின்னு சொல்றாங்க. பாசிட்டிவா இருந்தாலுமே, தேவையில்லாத எண்ணங்கள் எதுக்கு? யோசனையே இருக்கக்கூடாது. அதாவது வந்து வெறும் ஜஸ்ட் பீயிங்கா மட்டும் தான் நம்ம இருக்கணும். திங்கிங் வந்து தேவைன்னா மட்டும் திங்க் பண்ணணும். அது எப்போ உன்னால தேவையா இல்லையான்னு யோசிக்க முடியும்னா, உன்னோட பீயிங் ஸ்டேட்ல இருக்கும்போது தான். ஏன் எப்போ உன்னோட பீயிங் ஸ்டேட்ல இருப்ப? நீ கம்ப்ளீட்டா அவேரா இருக்கும்போது தான். என்னுடைய செல்ஃப் வந்து அந்த அவேர்னஸ் கான்ஷியஸ்னஸ்ல இருக்கும்போது மட்டும் தான், நான் வந்து ஒரு பீயிங்கிறத என்னால உணர முடியும். அப்பதான் பீயிங் வேற, திங்கிங் வேறங்கிறதே எனக்கு தெரியும். நான் இருந்து யோசிக்கிறேன். எப்ப யோசிப்பேன்? என்னோட இருப்புக்கு தேவையா இருக்கும் பொழுது நான் யோசிப்பேன். இருக்கிறது தான் உன்னுடைய அந்த கான்ஷியஸ்னஸ், அந்த செல்ஃப். சோ அங்க அந்த ஸ்பேஸ்ல வந்து போகணும் அப்படின்னா, இப்ப நம்ம இங்க இருக்கோம். அந்த பாடி கான்ஷியஸ்ல இருக்கோம், மைண்ட் கான்ஷியஸ்ல இருக்கோம். இதுலேருந்து அந்த ஸ்பேஸ்க்கு போகணும்னா என்ன பண்ணணும்? திங்கிங்க குறைச்சுக்கிட்டே வரணும். திங்கிங் எப்படி குறைக்க முடியும்? நெறைய வருதே தாட்ஸ் எப்படி குறைக்க முடியும் அப்படின்னா, சோ ஒரு டெக்னிக் சொல்றாங்க. இந்த டெக்னிக் வந்து என்னன்னா, நம்மளோட தாட்ஸ வந்து அப்சர்வ் பண்ண சொல்றாங்க. அது பாசிட்டிவ் தாட்டா இருந்தாலும் சரி, நெகட்டிவ் தாட்ஸா இருந்தாலும் சரி, அப்சர்வ் பண்ணிட்டே இருங்க. தாட்ஸ் அப்சர்வ் பண்ண பண்ண அது என்ன ஆகும்னா, ஒரு இடத்துல வந்து அது பாஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்லோ டவுன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு தாட்டுக்கும் இன்னொரு தாட்டுக்கும் நடுவுல வந்து கேப் வரும். அதுக்கப்புறம் அது வந்து பாஸ் ஆகும். அந்த பாஸ் ஆகுற மொமெண்ட்ல வந்து உங்களோட கம்ப்ளீட் செல்ஃப் அந்த பீயிங்க வந்து உங்களால உணர முடியும். சோ இந்த பிராக்டிஸ் இருந்துச்சுன்னா இருக்கும்போது அந்த தாட்ஸ் அப்சர்வ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, திங்கிங் வந்து ஸ்லோ டவுன் ஆகுது. திங்கிங் ஓகே. அந்த திங்கிங்கும் ஃபாஸ்ட்டா அடுத்தடுத்து அடுத்தடுத்து இந்த ஷார்ட்ஸ்ல, ரீல்ஸ்ல எல்லாம் பாக்குற மாரி,
இப்போ ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ வந்து பொறுமையா ஒருத்தவங்களால பார்க்க முடியல. ஏன்னா பிரெயின் வந்து அப்படி டியூன் ஆயிடுச்சு. ஷார்ட்ஸ் வந்து 1 மினிட்குள்ள இருக்கிறதே இப்ப 3 மினிட்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணா கூட அந்த 3 மினிட்ஸ் ஷார்ட்ஸே லென்த்தி வீடியோவா இருக்கு. ஆக்சுவலா 3 மினிட்ஸ்ங்கிறது ரொம்ப ஷார்ட் டைம் தான். அது ஏன் அப்படி இருக்கு? பழக்கம். அப்படி பழக்கம் ஆயிடுச்சு, அப்படி டியூன் ஆயிடுச்சு பிரெயின். சோ அதே மாதிரி இந்த ரெப்பிட்டேட்டிவா திங்கிங் வந்துகிட்டே இருக்கு. பி இட் பாசிட்டிவ். ரெப்பிட்டேட்டிவா திங்கிங் வந்துட்டே இருக்கும் போது மைண்டால ஜஸ்ட் இருக்கவே முடியாது. திங்கிங் இல்லாம இருக்கவே முடியாது. ஏன்னா அங்க எந்த அளவுக்கு ஃபாஸ்டா திங்கிங் ஓடுதோ அந்த அளவுக்கு ஈகோ வந்து ஃபாஸ்டா அது வந்து ஆப்ரேட் ஆயிட்டே இருக்கு. அப்போ இருக்கிற அந்த லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி எல்லாம் யார் இழுத்துக்கிறா? தாட்ஸும் அந்த ஈகோவும் இழுத்துக்குது. சோ அப்ப எங்கேருந்து அங்க வந்து கான்சியஸ்ல இருக்கிறது, எப்ப வந்து நம்ம பீயிங்க ரியலைஸ் பண்றது அது முடியாது. சோ அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா யோசிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளோட அந்த வந்து செல்ஃப் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். செல்ஃப் ஹெல்த்தியா இருக்கும். நம்மளோட மைண்டும் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். அந்த ஆகாய மனம் வந்து நிர்மலமா இருக்கும். எந்த விதமான தேவையில்லாத எண்ணங்களும் இல்லாம. நிறைய பேருக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸ் கூட வந்து நம்ம நெகட்டிவா யோசிக்கிறோம், கம்மி பண்ணிக்கணும், அதுல இருந்து நம்ம செயல்படக்கூடாதுங்கிறது ஒரு விழிப்புணர்வு கொஞ்சம் ஒர்க் ஆகும். ஆனா பாசிட்டிவா யோசிக்கும் போது பாசிட்டிவ் தாட்ஸ் நிறைய ஆகும்போதுதான் என்ன பிரச்சனை ஆகும்னா, நம்ம பண்றது சரியா தப்பான்னு தெரியாம ஓடிட்டு இருப்போம். ஏன்னா நம்ம அதுக்கு பாசிட்டிவிட்டிங்கிற ஒரு போர்வையை போட்டுட்டோம். சோ அந்த போர்வையில அப்படியே வந்து நம்ம போட்டு போயிட்டு நான் பாசிட்டிவா தானே யோசிக்கிறேன், நான் செய்யறதெல்லாம் நல்லது தானே, நான் யோசிக்கிறதுலாம் நல்லது தானே யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். யோசிக்கிறதே வந்து தேவையில்லைன்னு சொல்றாங்க இங்க. சோ இதுவும் எதுக்குன்னா நம்மளோட அந்த ஒரு அவேர்னஸ் வந்து ரைஸ் பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான். சோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க, டிட்டாச்மெண்ட்டை பிராக்டிஸ் பண்ணுங்கன்றாங்க. இந்த டிட்டாச்மெண்ட்டை பிராக்டிஸ் பண்றதுனால இந்த எண்ணங்கள் வந்து குறைக்கப்படும். எண்ணங்கள் குறையறதுனால மனதை வந்து நீங்க உபயோகமா புத்திசாலித்தனமா பயன்படுத்தலாம். இந்த டிட்டாச்மெண்ட்ங்கிறது என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு மனக்கசப்புனாலயோ விரக்தினாலயோ வெறுப்புனாலயோ வர்றது டிட்டாச்மெண்ட் கிடையாது. எனக்கு வர எண்ணங்கள் என்னோட உணர்வுகள் உணர்ச்சிகள் பத்தி எனக்கு கம்ப்ளீட் அவேர்னஸ் இருக்கு. ஆனா நான் அது வந்து என்னோட இப்போ இருக்கிற பிரசன்ட வந்து குலைக்கிறதுக்கு நான் அலோ பண்ணல. இதுக்கு பேர் தான் டிட்டாச்மெண்ட். நான் வந்து அதை பிக் பண்ணி எடுக்கிறேன். விலகி நிக்கிறதுன்னு சொல்றோம்ல, அந்த விலகி நிக்கிறதுக்கு பேர் தான் டிட்டாச்மெண்ட். சோ எல்லாத்தையும் வந்து நான் வந்து போட்டு யோசிச்சுக்கிட்டு எல்லாத்துக்குமே நான் வந்து என்னுடைய எஃபர்ட் கொடுக்கணும், எல்லா விஷயமுமே எனக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கும் போது என்ன ஆகும்னா கண்டினியூஸா நான் யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். எது எனக்கு முக்கியம், எது எனக்கு முக்கியம் இல்ல அப்படிங்கறதே வந்து எனக்கு தெரியாது. நீங்க டிட்டாச்டு ஸ்பேஸ்ல இருக்கும் போதுதான் என்னுடைய வாழ்க்கையை நான் தெளிவா பார்க்க முடியும். என் வாழ்க்கை எதனால சூழப்பட்டிருக்குங்கிற ஒரு பார்வை எனக்கு கிடைக்கும். அதன் மூலியமா எது எனக்கு தேவையான எண்ணங்கள், தேவையில்லாத எண்ணங்கள் அப்படிங்கறது வந்து எனக்கு வந்து தெளிவுபடுத்தும், என்ன தெளிவுபடுத்தும். அதன் மூலியமா நான் வந்து செயல்படும் போது என்னுடைய புதிதாக நான் எந்த கர்ம பந்தத்தையும் நான் வந்து உருவாக்கிக்க மாட்டேன். எக்ஸிஸ்டிங்கா உருவாக்கப்பட்ட எந்த கர்ம பந்தத்துல இருந்தும் அதனுடைய விளைவுகள்ல இருந்தும் என்னை விடுவிக்கிறதுக்கு இந்த டிட்டாச்மெண்ட், பற்றற்று இருக்கிறது, இது வந்து பெருசாவே நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். இன்ஃபேக்ட் இந்த பற்றற்று இருக்கிறது அப்படிங்கிறது, இந்த டிட்டாச்மெண்ட்ங்கிறது வந்து ஒரு ஹையஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் அது. சோ அது வந்து நம்ம அந்த பாத்ல அப்படியே டிட்டாச்மெண்ட் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தா நம்ம ஒரு கம்ப்ளீட் ஒரு அவேர்னஸ் ஸ்டேட்ல விட்னஸிங் மோட்லயே வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கான ஃபர்ஸ்ட் ஆரம்ப புள்ளியே டிட்டாச்மெண்ட் தான். நம்மளோட அவேர்னஸ நாம ரைஸ் பண்ணிக்கிறதுக்கான முதல் புள்ளியே வந்து டிட்டாச்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் ஒன் வந்து சைலன்சிங் த மைண்ட். இந்த மைண்டை வந்து சைலன்ஸ் பண்ணணும். அகைன் மைண்ட சைலன்ஸ் பண்ணணும். ஏன் சைலன்ஸ் பண்ணணும்? மைண்ட் பாட்டுக்கு அது இருந்துட்டு போகுது, தாராளமா இருக்கலாம். அது வெறும் வெட்ட வெளியான ஒரு ஆகாய மனமா மட்டும் இருந்தா மைண்ட வந்து நம்ம சைலன்ஸ் பண்றதுக்கான எஃபர்ட்டே தேவை கிடையாது. ஆனா அது ஃபுல்லா எண்ணங்களால சூழப்பட்டிருக்கும் போது அந்த ஒரு மேக கூட்டங்களை வந்து அதுல இருந்து நம்ம வந்து தப்பிக்கணும். அந்த ஒரு நாய்ஸ் ஓடிக்கிட்டே இருக்குல்ல, அந்த ஒரு நரேட்டிவ்ஸ் என்னென்னலாம் வந்து பேச்சுக்களோ நம்மளுக்குள்ளேயே வந்து கான்வர்சேஷன் எல்லாம் போயிட்டு இருக்கோம் உள்ள, அதனுடைய அந்த குரல்லயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ இப்படி அந்த குரல்லயே நம்ம வாழும்போது நம்மளோட உண்மையான குரலை வந்து நம்மளால கேட்கவே முடியாது. உண்மையான குரல் எது அப்படின்னா நம்மளுடைய ஸ்பிரிட், அந்த ஒரு ஆன்மால இருந்து வரக்கூடிய ஒரு குரல் தான் உண்மையான குரல். சோ அதனுடைய பாஷை என்ன, அந்த ஸ்பிரிட்டோடைய பாஷை என்னன்னா சைலன்ஸ் தான். சோ அந்த சைலன்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும்னா நம்மளுடைய இந்த எக்ஸ்டர்னல் நாய்ஸஸ், நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்டராக்ஷன், தேவையில்லாத ஒரு
உள்ள வந்து ஒரு இது ஓடிக்கிட்டே இருக்கும், ஒரு சக்கரம் மாதிரி. எல்லாத்த பத்தியும் எல்லா விஷயத்த பத்தியும் நிறைய டேப்ஸ் ஓப்பன் ஆகி, இப்போ மொபைல்ல லேப்டாப்ல நிறைய டேப்ஸ் ஓப்பன் ஆயிருக்கலாம். 50% தான் ஒர்க் பண்ணிருப்போம், சில தொட்டிருக்கவே மாட்டோம், சில 100% ஒர்க் பண்ணிருப்போம். இப்படி நிறைய டேப்ஸ், மென்டல் டேப்ஸ் ஓப்பன் பண்ணிருக்கும் போது அது என்ன ஆகும், லோடு ஜாஸ்தியாகி அகைன் அங்க வந்து அந்த ஒரு மைண்ட் வந்து இதுவாக ஷேக் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி ஆகும்போதுதான் நம்மளுக்கு வந்து அந்த டிப்ரெஷன், மெமரி லாஸ், இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து போறோம். சோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும், அந்த டேப் எல்லாம் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல எது ஓப்பன்ல இருக்குன்னே எனக்கு தெரியாது. ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன், ஆனா எவ்வளவு டேப்ஸ் ஓப்பன்ல இருக்கு, எதனால அதெல்லாம் வச்சிருக்கேன், அதெல்லாம் எவ்வளவு நாளா ஓப்பன்ல இருக்கு, அதை எப்படி மூடணும், இருக்கிறதே தெரியாதுன்றப்போ நான் எப்படி மூடுறதுக்கு முயற்சி பண்ண முடியும்? அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த டேப்ல இருந்து தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒரு 5 டேப் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன்னா, அந்த 5 டேப்ல இருந்தும் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும், வெளியில தான் இருக்கேன், அதுல இருந்து அந்த தாட்ஸ் மட்டும் அகைன் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்சர்வ் பண்ண பண்ண அந்த தாட்ஸ் வந்து என்ன ஆகும், அப்படியே வந்து குறைய ஆரம்பிக்கும். குறைய ஆரம்பிச்சு அந்த பாஸ் ஆகுது இல்ல, அந்த ஒரு சப்ஜெக்ட்ல வர தாட் வந்து பாஸ் ஆகி அது அப்படியே குறைஞ்சு போயிடுச்சுன்னா அந்த டேப் க்ளோஸ் ஆயிடுச்சு, மென்டல் டேப் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி என்னென்ன எவ்வளவு மென்டல் டேப்ஸ் ஓபன் பண்ணிருக்கோமோ அது எல்லாமே வந்து நம்ம தாட்ஸ், அதுல இருந்து எழக்கூடிய தாட்ஸை வச்சுதான் அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ண முடியும். நாமளா யோசிச்சு நான் எதெல்லாம் ஓபன் பண்ணிருக்கேன்னா ரொம்ப கொலாப்ஸ் ஆயிடும் நம்மளோட மைண்ட். சோ அந்த மாதிரி பண்ண முடியாது. இப்படி பண்ணும்போது என்ன ஆகும், தாட்ஸ் அப்சர்வ் பண்ணிட்டு போகும்போது மைண்ட் வந்து அப்படியே சைலண்ட் ஆகும். இந்த சைலண்ட் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா, ஆன்மாவுடைய குரல், அந்த அந்த அந்தர்வாணி அப்படின்வாங்கல்ல, அந்த குரல் வந்து கேட்கும். அந்த குரல் வந்து கேட்கும் போது நம்மளுடைய பிரச்சனைக்கான சொல்யூஷன் வந்து அதுலதான் இருக்கும். நம்ம எவ்வளவுதான் முட்டி மோதி 1008 யோசனைகள், நம்மளுக்கு தான் எல்லாம் தெரியும், நிறைய கத்துக்கிட்டு, நிறைய பேரோட பேச்ச கேட்டுக்கிட்டு, இல்ல இது வரைக்கும் நம்மளுக்கு இருந்த அனுபவத்தையே வந்து நம்ம அதை யோசிச்சு இப்படி எல்லாம் என்ன குட்டிக்கரணம் அடிச்சு போட்டு பண்ணாலுமே, நம்மளுடைய அந்த கார்மிக் அந்த ஒரு சிச்சுவேஷன் இருக்குல்ல, நம்மளுடைய கரண்ட் பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன் யாரால கொடுக்க முடியும்னா அந்த ஆன்மாவினுடைய குரல்ல இருந்துதான் எழப்படும். அந்த குரல் எப்போ வந்து ஒலிக்கும்னா, இந்த மனதுடைய குரல் வந்து அடங்கும் போதுதான் ஆன்மாவினுடைய குரல் வந்து கேட்கும். சோ அதுக்கு வந்து சைலன்ஸ் வந்து ரொம்ப பெரிய விஷயத்துல அது வந்து ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இது வந்து சைலன்ஸ் வந்து வெறும் தாட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, இமோஷன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப கிரேட்டர் லெவல்ல ஹெல்ப் பண்ணும். ஏன்னா தாட்ஸ் ஜாஸ்தி ஆச்சுன்னா அது அது உருகி அப்படியே இமோஷனலா நம்ம வந்து ஆக்ஷன்ல வந்து இறங்கிடுறோம் அன்கான்சியஸா. சைலன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணி இருக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த தாட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தாட் லெவல்லே தெரியுது, அப்புறம் நம்ம அதனால உணர்ச்சி வசப்படுறோம், இமோஷனலா ரன் ஆயிட்டு இருக்கோம், ஆனா அது எந்த தாட்டுக்கு சம்பந்தமானதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்ப அந்த சைலண்ட் மெயின்டைன் பண்ணும்போது அந்த ஒரு பர்டிகுலர் இமோஷன்ஸ் நம்ம வந்து விட்னஸிங் மோட்ல இருந்து வாட்ச் பண்ணுவோம். இப்போ வாட்ச் பண்ணும்போது அந்த இமோஷன்ஸ் அப்படியே பாஸ் ஆகும். ஸோ அந்த இமோஷன்ஸ் வந்து எந்த தாட்டோட சம்பந்தப்பட்டிருக்கோ அந்த ஒரு டேப், அந்த பர்டிகுலர் டேப் இருக்குல்ல, அதுல என்னென்ன தாட்ஸ் எல்லாம் எக்ஸிஸ்டிங்கா இருக்கோ அதெல்லாமும் வெளியில வர ஆரம்பிக்கும். அப்ப நீங்க சைலண்டா இருந்து அதை வாட்ச் பண்ண அந்த ஒரு டேபே வந்து ஃபுல்லா காலியாகி அது க்ளோஸ் ஆயிடும், அந்த தேவையில்லாததெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இது வந்து சைலன்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப பெரிய விதத்துல வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்ஃபேக்ட் நம்ம சைலண்டா இருக்கும் போதுதான் நம்மள வந்து அந்த ஒரு நம்மளுடைய உண்மையான குவாலிட்டியில இருக்கும். சைலன்ஸ் வந்து இட்ஸ் a ட்ரூ குவாலிட்டி ஆஃப் த ஸ்பிரிட். இந்த பேசுறது, சேட்டரா ஓடிட்டே இருக்கிறது, மைண்ட்ல யோசிச்சுட்டே இருக்கிறதுலாம் நம்மளோட உண்மையான குவாலிட்டி கிடையாது. இட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் த மைண்ட் அண்ட் இட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் த ஈகோ. பட் த குவாலிட்டி ஆஃப் த ஸ்பிரிட் அப்படின்னா அது வந்து சைலன்ஸ் தான், மௌனம் தான். சோ நம்ம எப்ப வந்து மைண்ட வந்து காமா வச்சுக்கிறோமோ அந்த இன்னர் பீஸ் நம்மளுக்கு உள்ள வரும். இன்னர் பீஸ்ல இருந்து தான் நம்மளுக்கு உள்ள இருக்கிற இன்னர் வாய்ஸ் கேட்கும். இன்னர் வாய்ஸ் மூலியமா தான் நம்மளுடைய கரண்ட் கார்மிக் சிச்சுவேஷன்ஸ்க்கு நம்மளுக்கு சொல்யூஷன்ஸ் வந்து தெரியும். அதன் மூலியமா தான் நம்மளுடைய கார்மிக் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஒன்னொன்னா க்ளோஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லாஸ்டா வந்து என்னன்னா, இந்த தாட்ஸ்ன்னு சொல்லி அத பேர்லயே மைண்ட் தாட்ஸ்ன்னு சொல்லி சொல்லியே அத ஒரு காரணமா காமிச்சே எஸ்கேப் ஆகாதீங்கன்றாங்க. அதாவது நீங்க பிரசன்ஸ்ல வாழணும், லிவ் த லைஃப் தான், அதுக்குதான் நம்மளோட பர்பஸ், லிவ் த லைஃப் தான் நம்மளோட பர்பஸ். ஆனா நம்ம அந்த பர்பஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு எனக்கு தாட்ஸே வந்துட்டு இருக்கு, எனக்கு உட்கார்ந்தா இந்த யோசனையாவே இருக்கு, நான் இதை பத்தி கவலைப்படுறேன், அதை பத்தி கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதெல்லாம் இன்னும் செய்ய வேண்டியதா இருக்கு, நான் இதெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கேன், நம்மளோட பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ்ல இருந்து பாசிட்டிவ் தாட்ஸா வந்துட்டு இருக்கும். நான் இந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் வந்து நான் வந்து அடைஞ்சிருக்கேன், இந்த திறமைகள்லாம் எனக்குள்ள இருந்தது, இவ்வளவு தூரம் நான் டிராவல் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பெருமையில. அதுக்கப்புறம்
நிறைய சஃபர் பண்ணியிருந்தா, நான் சின்ன வயசுல இருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், எனக்கு வந்து இந்த தருணத்துலலாம் நான் இவ்வளவுலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல உழல்றது. இந்த மாதிரி திருப்பி திருப்பி இப்படியே இருக்கிறதுனால என்ன பண்றோம்னா, இதை யூஸ் பண்ணி அந்த லிவ் த மொமெண்ட்ல இருந்து நம்ம எஸ்கேப் ஆகுறோம். எப்போ வந்து அந்த லிவ் த மொமெண்ட்டுக்கு வந்து அந்த லைஃப கம்ப்ளீட்டா அனுபவிக்கிறோமோ, அப்பதான் வந்து நம்மளோட கர்மா வந்து நம்ம வந்து அதுல இருந்து வெளியிலே வர முடியும். கர்மால இருந்து வெளியில வரணும்னு நிறைய கான்செப்ட்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா அந்த பர்ட்டிகுலர் பிரசன்ட் மொமெண்ட்ட நம்ம அதுல வாழாம கார்மிக் அக்கவுண்ட்ஸும் அங்க க்ளோஸ் ஆகாது. அந்த பிரசன்ஸ் நீங்க அக்செப்ட் பண்ணி ஃபேஸ் பண்ணாம எதுல இருந்தும் வெளியில வர முடியாது. எந்த தாட்ஸும் எந்த வந்து ஓவர் திங்கிங்கும் உங்களை காப்பாத்தாது. அந்த கர்மால இருந்து ஒரு பிரச்சனை அந்த கர்மா கொண்டு வந்துருச்சு, இது என்னோட பாஸ்ட் கர்மனால வந்திருக்குன்னா அந்த மொமெண்ட்ல அதை அப்படியே நேருக்கு நேர் எதிர்நோக்கி ஃபேஸ் பண்ணணும். இதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு இந்த தாட்ஸ் எல்லாம் வந்து ஒரு காரணமா காமிச்சு அதை இன்னும் ஆம்பிளிஃபை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அப்படி பண்ணக்கூடாது. லிவ் த மொமெண்ட். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒண்ணுத்துக்கு ஒண்ணு எல்லாம் இன்டர் ரிலேட்டடா இருக்கும். ஒரே மாதிரியான பாயிண்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஆனா ஒரு ஒரு வழியில இருந்தும் அவேரா இருக்கிறது எந்த அளவுக்கு முக்கியங்கிறது நம்மளுக்கு உணர்த்தக்கூடியதா வந்து இருக்கு. சோ இதுதான் மாஸ்டர்ஸ், இந்த தாட்ஸ்னால எழக்கூடிய கர்மாவை நாம எப்படி வந்து எதிர்நோக்கி வெளியில வருது, புதிதா நாம எந்த ஒரு கர்மாவும் இந்த எண்ணங்கள்னால நம்ம உருவாக்காம இருக்கணும் அப்படின்னாலும் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணா நம்மளோட மனம் அப்படிங்கிற அந்த மைண்ட வந்து நம்ம வந்து புத்திசாலித்தனமா கையாளுவோம். எப்ப கையாளுறோமோ அப்ப நாம மனம் இல்லைங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருது. ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பீயிங் ஸ்பேஸ்ல இருந்தா நம்ம இருக்கோம். நம்மளோட அவேர்னஸ் வந்து ரைஸ் ஆகுது. நம்ம ஹையர் செல்ஃபோட நம்ம வந்து டச்ல இருக்கும். நம்மளோட ஹையர் செல்ஃபோட நம்ம தொடர்புல இருக்கும் போது மட்டும்தான் நம்மளோட பீயிங் ஸ்பேஸ்ல இருந்து நம்ம வந்து மைண்ட வந்து யூஸ் பண்ண முடியும். என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.